Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. விமான பயணத்திற்கு சென்ற இடத்தில் போலீசாரை கடித்து வெறியாட்டமாடி இருக்கிறார் ஒரு அமெரிக்க பெண். அதன் பின்னணியை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். அருண், இந்த போலீஸ் கிட்ட எதுவும் வாக்குவாதம் சண்டை அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கியா? எதுக்கா? லைசன்ஸ் இல்லாமல் போவ, இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போவ, ராங் ரூட்டில் போவ, அப்படிலாம் போலீஸ் ஒன்றை பிடிச்சி எதுவும் சண்டை ஏதாவது நடந்திருக்கா? காவல்துறை என் நண்பன் மாதிரி, சரியா? நான் என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, நான் என்றைக்கும் ராங் ரூட்டில் வண்டி ஓட்ட மாட்டேன். இவ கண்டது உளருவா, அதனால் யாரும் இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. காவல்துறை என் நண்பன் மாதிரி நான் அவங்க எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஆமாம். அப்பா, உலக மகா நடிப்புடா சாமி. சரி, நடிப்பு தான். நீ விஷயத்த சொல்லு, எதுக்கு இதை சொன்ன? கரெக்ட். என்னப்பா நீ போய் இப்படி பயந்துட்டு இருக்க? இங்கே ஒரு அக்கா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? போலீஸ் பிரச்சனை பண்ணதுனால அவங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் கையவே கடிச்சிருக்கா ஒரு அக்கா? எந்த ஊர்ல? என்ன அந்த அக்காவுக்கு பிரச்சனை? இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் தான். அர்ஜென்டினாவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல ஜெட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளைட் கிளம்ப போகுது. அப்படி கிளம்புறதுக்கு அது ரெடியா இருக்கும்போது பேசஞ்சர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அப்படி கிளம்பும் போது ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எப்பவுமே செக் பண்ணி தானே உள்ள அனுப்புவாங்க. அந்த மாதிரி வழக்கமான செக்கிங் நடந்திருக்கு. அப்போ ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு அக்கா வராங்க வேகமா வந்துட்டு. அப்போ ஏர்போர்ட் ஸ்டாஃப் செக் பண்ணும்போது சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது வழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதான உலக வழக்கம். எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தா எக்ஸ்ட்ராவா பே பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க, கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த அக்கா என்ன சொல்றாங்க, என்னால ஒரு பைசா கூட தர முடியாது, நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், நான் பாட்டுக்கு என் மடியில வச்சு நான் பாட்டுக்கு என்னோட லக்கேஜை கொண்டு போயிருவேன், நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் கூட்டம் கூடிருச்சு. இந்த அக்கா நைஸா எஸ்கேப் ஆகி வேக வேகமா ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்துட்டாங்க. எது? அந்த லக்கேஜோட ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்துட்டாங்க. சரி, நம்ம ஸ்டாஃபுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இவங்கள நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, நம்ம போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்படி எல்லாம் அடாவடித்தனம் பண்ணி போய் ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்தா யார் அவங்களை இழுத்து வெளில விடுறது? போலீஸ் தான் கரெக்ட். போலீஸ் என்ன பண்ணுச்சு? போலீஸ் வந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க, மேடம் நீங்க ஃப்ளைட்டை விட்டு இறங்குங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. இவங்க அவங்க கிட்டையும் ரொம்ப அடாவடியா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு பயங்கரமா வாக்குவாதம் போயிருக்கு. யார்கிட்ட? போலீஸ் கிட்டயுமே வாக்குவாதம் போயிருக்கு. போலீஸ் மிரட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோபமாகி திடீர்னு போலீஸ் கைய பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டாங்க. யாரு சாமி அந்த அக்கா? இப்படி சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு கையெல்லாம் பிடிச்சி கடிச்சிருக்காங்க. சரி, அந்த அதிகாரியை போலீஸை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களா? அக்கா வேற கடிச்சிருக்கு, பாய்சன் அதிகமாக இருந்திருக்க போது அந்த தொப்புல துத்தி 16 ஊசி போட்டாங்களா? சரியாயிட்டாரா? என்ன கதை? அந்த அளவுக்கு சீரியஸா போலன்னு வச்சுக்கோ. ஆனா கொஞ்சம் சின்ன காயம் தான், அதனால போலீஸ் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்பா பரவாயில்ல. ஒரு சின்ன லக்கேஜ் காசுக்காக இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு உலக லெவல்ல இந்த வீடியோவை நெட்டிசன்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பண்ணணும். இப்படிப்பட்ட அக்காவோட அராஜகங்கள்லாம் உலகத்துக்கே தெரிய வரணும். அந்த அகிலமே இந்த அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும். மக்களே எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.